ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இந்த 3 மினிட்ஸ் ட்ரிக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டில் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளோடைய பர்பஸ் என்ன, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை நம்ம எப்படி கொண்டு வரது, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போது நான் சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை ஆர்டினரி டெக்ஸ்ட்டாக இருக்குது. இதில் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த ஒருவேளை பிளாக் லெட்டரில் இல்லை கேப்ஸ் லெட்டரில் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் வருமோ? சரி, ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பிளாக் லெட்டர்லேயும் கேப்ஸ் லெட்டர்லேயும் போட்டேன், பட் எனக்கு ட்ரையாங்கிள் சிம்பிள் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்கை குறிக்குது. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் சிம்பிள் வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இங்கே ஸ்டைல் குரூப் இருக்கும். இந்த ஸ்டைல் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஹெட்டிங் 1 இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்துச்சு. ஓகே, ஃபைன். இப்போ ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்துச்சு. பட் அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை நான் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு கீழே இருந்த, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கீழே இருந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. திருப்பியும் எப்படி ஷோ பண்ணுறதுனா, திருப்பி அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஹைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒன் செகண்ட் நான் கிளிக் பண்ண உடனே டெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த டெக்ஸ்ட் எல்லாமே அப்பியர் ஆகுது. ஸோ இதனுடைய பயன்பாடே பார்த்திங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணுறது, அந்த ஹெட்டிங்கை ஹைலைட் பண்ணுறது, அதுக்காக தான் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டிருந்தீங்கன்னா என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ரைட் கிளிக் பண்ணி இதில் எக்ஸ்பேண்ட் அண்டு கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆல் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெட்டிங் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன் செகண்ட் நான் திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆல் ஹெட்டிங் கொடுத்தோன்னா எல்லா ஹெட்டிங் கீழே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸ்மால் ட்ரையாங்கிள் சிம்பிளை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுடைய ஹெட்டிங்கோடைய கீழே இருக்கிற பேராகிராஃபை ஹைட் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஹெட்டிங்கோடைய பர்பஸ். ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸ் ஆல் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஹெட்டிங் இருக்குது, இதெல்லாம் நான் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. 1 by 1 நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு வரலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு. ஸோ ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்க்கும் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீ அழகாக ரீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டெஃபினட்டாகவே அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதேமாதிரி அடுத்த 3 மினிட் டிப்ஸில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.